நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடந்து வரும் நிலையில் சில இடங்களில் விஷமிகள் அமைதியை குலைத்தனர். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த கிறிஸ்தவர்களிடம் அத்துமீறியதுடன் மத நல்லிணக்கத்தை குலைக்கும் நடவடிக்கைகளிலும் அவர்கள் ஈடுபட்டனர். டெல்லி லஜ்பத் நகரில் கிறிஸ்துமஸ் பாடல்களை குழந்தைகளுடன் பாடிச் செல்லும் போது பஜ்ரங் தளம் அமைப்பினர் தங்களை வழிமறித்து மிரட்டியதாக பெண்கள் குற்றம் சாட்டினர். ஒடிஷாவில் வீதி ஓரங்களில் கிறிஸ்துமஸ் தாத்தா தொப்பிகளை விற்ற வியாபாரிகளிடம் இது இந்து ராஷ்டிரம், கிறிஸ்தவர்களுக்கு அனுமதி இல்லை என கூறி ஒருவர் ஆக்ரோஷமாக மிரட்டல் விடுத்த வீடியோ வைரலாகி வருகிறது. மத்திய பிரதேசம் ஜபல்பூரில் பாஜக நிர்வாகி அஞ்சு பார்கவா கிறிஸ்தவரான பார்வை மாற்றுத்திறனாளி பெண்ணை தாக்கியதோடு அவரது பார்வையின்மையை மதத்துடன் இணைத்து இழிவாக பேசியதாக சர்ச்சை எழுந்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஹரித்வாரில் கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள அரசு ஹோட்டலில் திட்டமிடப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் விழாக்கள் இந்து அமைப்புகளின் கடும் எதிர்ப்பால் ரத்து செய்யப்பட்டன. கேரளத்தின் பாலக்காட்டில் கிறிஸ்துமஸ் பாடல் பாடிச் சென்ற சிறுவர்கள் மீது RSS தொண்டர் ஒருவர் தாக்குதல் நடத்தினார். சிறுவர்கள் மது அருந்தி இருந்தனர் என்று இதை நியாயப்படுத்திய பாஜக தலைவருக்கு பெற்றோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பேசிய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், மதச்சார்பின்மைக்கு விடப்பட்ட இந்த சவால்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, வன்முறையை தூண்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் கிறிஸ்துமஸ் அலங்கார பொருட்கள் அடித்து நொறுக்கப்பட்டதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் தனது எக்ஸ் தள பதிவில், பிரதமர் கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுக்கும் போதே பெரும்பான்மை என்ற பெயரில் சில வலதுசாரி வன்முறை கும்பல்கள் தாக்குதல்களிலும் கலவரங்களிலும் ஈடுபடுவது நாட்டு மக்களுக்கு தவறான செய்தியை கொண்டு சேர்க்கும் என கூறியுள்ளார். மணிப்பூர் கலவரங்களை தொடர்ந்து ஜபல்பூர், ராய்ப்பூர் மற்றும் பிற இடங்களில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதலை நல்லிணக்கத்தை விரும்பும் நாட்டு மக்கள் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள் 74 விழுக்காடு அதிகரித்திருப்பதாக கூறும் புள்ளி விவரங்கள் எதிர்காலம் நோக்கியுள்ள ஆபத்துக்களை உணர்த்துவதாகவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். எனவே நாட்டு மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கும் கலவர கும்பல்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கிட வேண்டியது நம் அனைவரது பொறுப்பு என்றும் முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். கிறிஸ்தவ தேவாலயங்கள் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்திய வன்முறையாளர்களை அந்தந்த மாநில அரசுகள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராய்ப்பூர், ஜபல்பூர் ஆகிய இடங்களிலும் சத்தீஸ்கரிலும் கிறிஸ்தவ தேவாலயங்களை தாக்கி கிறிஸ்தவ மக்களையும் தாக்கிய இந்துத்துவ கும்பலுக்கு பலத்த கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்துமஸ் விழாக்களில் பங்கேற்ற பிரதமர் மோடி சிறுபான்மை சகோதரர்களின் பாதுகாப்பை உண்மையாகவே உறுதி செய்ய வேண்டும் என தாவேக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலர் அருண்ராஜ், டெல்லியில் சாண்டாகிளாஸ் தொப்பி அணிந்த பெண்களை ஒரு கும்பல் விரட்டி அடித்ததாகவும், ஒடிஷாவில் கிறிஸ்துமஸ் தொப்பிகளை விற்ற ஏழை குடும்பத்தை சிறுவன் விரட்டி அடித்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உத்தராகண்டில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை ஹோட்டலில் நடத்த விடாமல் ரத்து செய்ய வைக்கப்பட்டதாகவும், கேரளாவில் கிறிஸ்துமஸ் பாடல் பாடிய சிறுவர்கள் தாக்கப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக RSS பாஜகவைச் சேர்ந்த அஸ்வின் ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற வன் செயல்களுக்கு தாவேகா கடும் கண்டனங்களை பதிவு செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.